ஒரு வீட்டோட அழகு பெரிய லேண்ட் ஏரியாவில் தான் வரும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியமான லுக்கில் ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் வீட்டை வந்து செம்மையாக கட்டிடலாம். இந்த வீட்டை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணிடுவீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட எக்ஸ்டீரியர் ஒர்க்லேருந்து ஆரம்பித்து இன்டீரியர் ஒர்க் வரைக்கும் எல்லாமே வந்து கிளாசிக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப மாடர்னான லுக்கில் இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. ப்ரௌன் சாண்டில் ஒயிட் இந்த கலர் காம்பினேஷன் பயன்படுத்தி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு வந்து அட்டகாசமாக இருக்குதுங்க. இதை தாண்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜன்னல்கள்லாம் கொடுத்து வீட்டுக்குள்ள நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 3 BHK வீடெல்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி வீட்டோட பிளானிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸிஸாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான வாசலை வச்சு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு பார்க்குறோம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் ஸ்டைலிஷாக ஒரு மாடர்ன் தீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லேயே ஒரு ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க, காமன் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் பார்க்கிங் ஏரியாவில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கம்ப்ளீட்டாக சீலிங்கில் பேனலிங் ஒர்க்கு, எக்ஸ்டீரியர் ஒர்க்கில் பேனலிங் ஒர்க்கு, உட்டன் தீமில் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அது போக ப்ரொஃபைல் லைட்டு, ஸ்பாட் லைட்டு, ஏகப்பட்ட லைட்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் கேட்டுமே பாருங்கள் உட்டன் தீமில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா கார் பார்க்கிங் 20க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஹெவிடிட்டி பார்க்கிங் டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸ், சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்டு, ஸ்பாட் லைட்டு, உட்டன் பேனலிங் ஒர்க் மாதிரியான பேனலிங் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல நமக்கு போர்வெல் வாட்டர் சம்பிளாக இருக்குங்க. வீட்டை சுற்றி செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. ரைட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸில் இந்தியன் ஸ்டைலில் ஒரு அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் 4க்கு 5ங்கிற அளவுலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள போயிடலாம். வீட்டுக்குள்ள போறதுக்கு வந்து சிட் அவுட் இருக்கு. சிட் அவுட் வழியா போற மாதிரி பிளானிங் அமைச்சிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான என்ட்ரன்ஸ் டோர் இருக்குங்க. சிங்கிள் பேனல் டைப்ல தேக்கு மரத்தில் அமைச்சிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா முதல்ல ஃபோயரை தாண்டோம்னா 16க்கு 21ங்கிற அளவுல லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியால நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி சுத்தியும் எல்லா சைட்லயும் பெரிய பெரிய பிரெஞ்ச் விண்டோஸா 6க்கு 6 3க்கு 6ங்கிற அளவுல நிறைய ஜன்னல்கள் இருக்குங்க. வீடு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர்ல பெயிண்டிங் ஒர்க் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரியான இன்டி ஒர்க்ஸ் இருக்கு. சீலிங்ல ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ், இந்த மாதிரியான ஹேங்கிங் லைட்டோட ஒரு ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா யூனிட் இருக்கு. ஃப்ளோரிங் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட்ல லைட்டிங் ஒர்க், ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாலாம் பாருங்க செம்மையா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னர்ல நமக்கு ஒரு கிராக்கர் யூனிட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ். அது போக இந்த கார்னர்ல வந்துட்டீங்கன்னா கார்னர்ல ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட், பேஸ் யூனிட், டவல் ராடோட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி குவாட் ஸ்டோன்ல அமைச்சு இங்க ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா பேனலிங் ஒர்க் பண்ணி ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாமே தொங்க விட்டுருக்காங்க. இங்கேயும் பாருங்க செம்மையா இருக்கு ஹேங்கிங் லைட். தாண்டி வந்தீங்கன்னா நீங்க பாக்குறது 8க்கு 16ங்கிற அளவுல அமைச்சிருக்கக்கூடிய கிச்சன் ஸ்பேஸ். நல்ல ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல இன்டோக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் யூனிட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட்ஸோட வந்துருது. அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேண்டில்ஸ் எல்லாம் கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் குவாட் ஸ்டோன்ல கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரியான ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்கு. வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா டைல் ஒர்க்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் சிம்னியோட இங்க நிறைய வால் யூனிட் இருக்கு. மேல வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூமை பார்த்தோம்னா இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்கு. எல்லா பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமா இருக்கு. நல்ல ஒரு கிளாஸியான ஃபினிஷிங்ல வார்ட்ரோப் ஸ்பேஸே பாருங்க 2 டோர் டைப்ல 2 கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் போர்டு ஒர்க் இருக்கு. அந்த இடத்துல ஒரு விண்டோ சீட்டருமே பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல். சீலிங்ல இங்க ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர்ல மட்டும் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட்லாம் செட் பண்ணி செம்மையா இவங்களே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே வந்துருதுங்க. ஃபைபர் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 10ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஃப்ளோரிங் வால்க்கும் கம்ப்ளீட்டாக டெய்ல் ஒர்க் பண்ணி சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நிறைய இன்டி ஒர்க்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் இதை விட சூப்பராக இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் காமிக்கிறேன். ஸ்டார்கேஸ் ஏரியாவில் நல்ல ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வால் ஃபுல்லாமே டெக்ஸ்ட் ஒர்க்ஸ் இருக்குது. பிரிக் வால் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்டைல்ஸ்லாம் எம்எஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் இருக்குதுங்க. இந்த ஸ்டார்கேஸ் பயன்படுத்தி அப்படி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நல்ல ஒரு லைட்டிங் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்கள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜன்னல்கள் இருக்குது. சீலிங்ல எல்லாம் இங்கே ஹேங்கிங் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் அந்த ப்ரௌன் சாண்டில் ஒயிட் இந்த கலர் காம்பினேஷன் தான் பார்க்குறதுக்கு நல்லா கிளாசிக்காக இருக்கும். அதே கலர் காம்பினேஷனில் இங்கே நமக்கு மல்டிமீடியா யூனிட் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி தான் டைல் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே யூனிட் மாதிரி பண்ணி பூஜா கேபினெட் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி ஒரு தனி பூஜா ஸ்பேஸ் மாதிரியாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக நிறைய லைட்டிங் ஒர்க்ஸ் இருக்குதுங்க. இந்த பூஜா ஸ்பேஸோட லெஃப்ட் ரைட் ஏன்னா வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. கீழே நீங்கள் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் கிராஸ் வென்டிலேஷன் ஜன்னல், வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து மேட் ஃபினிஷிங்கில் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கீழே பார்த்த மாதிரியே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது.
ஆனால் இங்கே வந்து தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுமே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குற இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட அளவு 5x10. நமக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல வாக்-இன் வார்ட்ரோப் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5x10 அளவு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இருக்குதுங்க. டைல் ஒர்க்ஸ்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பெட்ரூம். ஏன்னா இந்த பெட்ரூமில் வந்து ஒரு ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் 10x16 அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் தான். இங்கே வந்து ஒரு மாடர்ன் லுக்கில் இருக்கிற மாதிரியான கலர் காம்பினேஷனில் வார்டர் ஸ்பேஸ் ஸ்டடி டேபிளோட செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்ஸ்க்கான ஒரு பெட்ரூம்னு வச்சுக்கலாம். இங்கேயும் நம்ம கிராஸ் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. அதுபோக தனியாக ஒரு ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனி கவர்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல லைட்டிங் வென்டிலேஷன் கிடைக்கும். இங்கே சீலிங்லாம் உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான பேனிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்லாம் நேச்சுரல் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 5 டோர் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x8 வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய காமன் பால்கனியை பார்த்தலாங்க. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவுக்கு முன்னாடி தான் அந்த காமன் பால்கனி கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 10x16 ஃப்ளோரிங்லாம் வந்து ஒரு யூனிக்கான டெயில் ஒர்க்ஸுங்க. ஆத்தங்குடி டெயில் ஒர்க் மாதிரி இருக்குது. ஒரு மாடர்னான லுக்லேயும் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பேனலிங் ஒர்க் தான் நம்ம கீழே இருந்து நம்ம பார்க்கும்போது பால்கனியில் தெரிஞ்சு ப்ரொஃபைல் லைட்டோட கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு உட்டன் தீமில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே அந்த உட்டன் தீம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சீட்டர் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட குஷன் மட்டும் போட்டுட்டு அப்படியே நம்ம இதை உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுறக்கு வசதியாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைட்லலாம் இந்த மாதிரியான ஃப்ராஸ்டட் கிளாஸோட உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான பேரப்பாட் வால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட மாடி படிக்கட்டு பார்த்தீங்கன்னா இந்த பால்கனியோட ரைட் சைடில் இருக்குங்க. எம்எஸ்டியில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையில சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட மேலே வந்து சுற்றி பாருங்கள். இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் தான் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டு ஒர்க்ஸோடலாம் சேர்ந்து 90 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சரௌண்டிங்கில் இந்த மாதிரியான ஒரு லக்ஸரிஸான வீடு அங்கே நீங்கள் பார்க்குற அந்த மாதிரியான வியூ பாயிண்ட்டோட வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள்.